அருமையான மக்கள் மேல மிக சிறந்த முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைப்பு ஜெயம் ஆடிய சார் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் ஆப்பரேட்டர் நபர்களுக்கு எங்களது இளைவன்முறையின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் வணக்கப்பட இருந்தாலும் முப்பத்தி கோடி 40 விநாயகர் சீமார்களுக்கு முந்தி பிறந்த தொந்தி கணபதி மூத்த கடவுள் பார்த்த கரையிலும் குளத்த கரையில் வீட்டிருக்கக்கூடிய விநாயகப்பெருமான வணங்கணும் வணங்குகிறோமா முந்தி முந்தி நாயகனே கோடி தேவகேனா இன்னைக்கு ஆடவன்
ரெண்டு சார்ந்த பெரியவர்கள் பிற மதிப்பிற்கு மரியாதைக்கு எந்தவை தாய்மார்கள் இவ்விழா கபடி அவர்களே கடமை கடமையும் சொல்லக்கூடிய காவல்துறை சார்பதிகாரவர்களே கற்றது கையிலவு பில்லாடாவது விடந்தவர் விட்டம்போது போனிலும் உணவந்து வெயில் கொண்டு என்ற இருளா 22 ஐயா நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் கால குற்றம் வேறு குற்றம் எவ்வித குற்றம் குற்றம் வந்து நீக்கி குணமந்து வெயில் கொண்டு எங்களையும் எங்கள் சார்ந்த நாடக கலைக்குள்ள எல்லா சிவர் வேண்டும் என்று கரமூப்பி வெள்ளி கொண்டு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்கு சொன்ன முறையில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் தலைமை என்ன கருமலை ரங்கமுட்டியை சேர்ந்து MKM லைவ் மணிகண்டன் அடுத்த வருஷம் கூடு சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கக்குள்ள இருந்தாலும் சரி சரி எத்தனையோ நிலைவுன்னா போடாம இருக்குது இருந்தாலும் உலகத்திலே 108 ஆலைகள் இருக்குது. ஆமா ஆமா 108 ஆலைகள் நேர்ல போய் விளக்க முடியாது. ஆமா அதனால கண்மண்ணதையுமே தாய் தந்தை சொல்லியிருக்காங்க. சரி தாய் தந்தை வணங்கிட்டு அப்படியே கதைக்குள்ள போயிடுவோம். ஆமா அருமையா இருக்கு மைக்கு. இன்னும்
மந்திரமே அகில உலகை காப்போமே அரறினாரோ நனங்கு பாட தாயை கண்ணுறங்கு என்னோட வழி சாய்ந்து சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட நான் இருக்கும் அம்மா இறக்கும் மேல அப்ப கூட நான் இருக்கேன் இந்த சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் இந்த சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் உன்னோட மடிமேலே சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்துறா அந்த நேரம் போதும் அம்மா உன்னவரமா நினைச்சீமா உன்ன உரமா நினைச்சீமா உன்னவரமா நினைச்சீமா உன்ன உரமா நினைச்சீமா 10 மாசம் அம்மா
என்னுடைய தந்தை பேரு வெங்கடப்பிரமா, என்னுடைய தாயார் பேரு பிரமாயி. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியமில்லை. குழந்தை செல்வம்லாம் காரணத்தினால என்னுடைய குலதெய்வமாக்கப்பட்ட அனிதாமக்க நடகமுனையானே அனைத்திலும் பூசித்தவனமாக இருந்தார். இந்த ஒன்றுகளுக்கு பிறகு நான் குழந்தையாக பிறகு செய்து கொண்ட காரணத்தினாலே என்னுடைய தந்தை இறந்துவிட்டார். இறந்த பிறகு அந்த கோட்டமை ஆட்சியுடைய பொறுப்பை என்னுடைய தாயகப்பட்டவர் நிலத்தில் ஒப்படைத்தார். என்னுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி. என்னுடைய நாட்டில் தேவாலயம், பிரம்மாலயம், விசலாலயம், காளி, மாரி, புராரி, துர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஆலயங்களும் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதற்கு பிறகு 6 வேளைக்கு ஒரு நட்சத்திரமும் 3 வேளைக்கு ஒரு தண்ணீர் வைத்து அங்க வரக்கூடிய கூன் குருடு நொண்டி மனம் சொல்லக்கூடிய ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் சொன்னதானம் சொல்லக்கூடிய தானதர்மம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதற்காக எனக்கு வயது 25 ஆகிவிட்டது. என் இனத்தை சார்ந்த கோட்டை கிடப்பாக்கி நம்ம எனக்கு திருமணம் வைத்து வைத்தார். சரி, நானும் மனைவியாக பட்டவள். ஆமா, அப்படியெல்லாம் எழுத தெரியுமா? ஆமா, மனைவியாக பட்டவளுக்கு அந்த மணி குயில ஓட பூத விட வேண்டும். ஆமா, அப்படியே அதெல்லாம் வேண்டாம். மணி குயில சங்கிதடி மனமனது மயங்குதடி சிலது சந்திரதடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமாறே மயங்குவதேனோ உன்னை தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசவா இத பேரும் கதைகள் பேசவா மனமது
இருந்தாலும் நானும் மனைவியாகப்பட்டவன் சந்தோஷமா இருந்தான். இருந்தாலும் ஏகப்பட்ட செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஆமா கடவுளாகப்பட்டவன் சரி ஒரே ஒரு செல்வத்தில் மட்டும் குறை வைத்து விட்டான். என்ன குறை? என்ன செல்வம் கேட்டீங்கன்னா ஆமா திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆமா ஆனா குழந்தை பார்க்கவில்லை. சரி குழந்தை பார்க்கவில்லை. காலத்தினாலே இதை வருகிறானே கோட்டை பிரமாள் பிள்ளை சரி மக்கள் இல்லாத மாதாவி ஆமா கோட்டை பிரமாணம் இதற்காக உயிரோடு இருக்க வேண்டும். மாட மாளிகை கோபுரங்கள் இருந்து இதற்காக கோட்டை பிரமாணம் பேசுவதற்கு குழந்தை பார்க்கவில்லை. அவன் இறந்த பிறகு புள்ளி வைப்பதற்கோ குடமடிப்பதற்கோ ஒரு குதிரை பார்க்கவில்லை. இல்லை இருந்தாலும் நாட்டு மக்கள் என்னை கேவலமாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். தெரியுமா எப்படி பிள்ளைகில்லா பிள்ளைகில்லா பாவிகின்ற கோட்டை பிரமாணம் பிள்ளை இல்லாத பிரமாணம் மக்கள் இல்லாத மாதாவை ஏவலமாக பேசிக் கொண்டு வருகிறார். எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. மனைவி இறக்கப்பட்டவளுக்கு 55 வயது ஆகிவிட்டது. என்னுடைய மனைவி இறக்கப்பட்ட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் பிறந்த இழந்துவிடும். இல்லை என்றால் கர்ப்பத்தில் எழுந்துவிடும். என்னுடைய அரண்மனை சோசியை வரவழைத்து என்னுடைய ஜாதகத்தை மனைவியாகப்பட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து கணித்து பார்க்க ஐயா திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இதற்கு பிறகு இந்த கோட்டமை ஆட்சி முறையில் குழந்தை பாக்கியம் இருக்குமா? நான் இறந்த பிறகு கொள்ளி வைப்பதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குமா? குழந்தை செல்வம் இருக்குமா? இல்லை என்று ஜாதகத்தை கணித்து பார்க்க சொல்ல வேண்டும் கேட்டேன். கோட்டை பிரமாணம் உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இருக்குதா? உனக்கு ஒரு வச்ச தோஷம் எடுத்துக் கொண்டு இருக்குது. இந்த தோஷமாக்கப்பட்டது நீங்க விடுவதால் உன்னுடைய குலதெய்வமாக்கப்பட்டது அரிதாமக்கள் அழகுமணியானை அனைவரும் ஊசித்தவனமாக நினைக்கிறார். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க சொன்னது ஒரு ஆரணை. என்னுடைய குலதெய்வமாக்கப்பட்டது அரிதாமக்கள் அழகுமணியானை எப்படி நான் ஊசித்து தெரியுமா?
ஆகப்பட்டவள் மீண்டும் நிர்மாத கிரப்பத்தில் உள்ளார். கிரப்பத்தில் இருக்கும்பொழுது நகரமா சென்று 6 மாத காலங்கள் ஆகிவிட்டது. நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அரண்மனை முந்தையார் வரவழைத்து சோதிச்சு பார்க்க வேண்டும். ஆமா,